இப்போ தான் வீடு வாங்குவீங்க, இப்போ தான் புதுசாக ஒரு வண்டி வாங்குவீங்க, அல்லது பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க. அதேமாதிரி நிலம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்போ வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 30 வயசு ஆகுது சார், இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடியவன். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவன். அதே மாதிரி வேலை இல்லை சார், இது வரைக்கும் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் ஒரு நல்ல கம்பெனி கிடச்சிருக்கு, நான் இப்போ தான் சார் செட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து 2ஆம் சுற்று ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொங்கு சனியோ மங்கு சனியோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. 25 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த அமைப்பில் வரக்கூடிய ஏழரை சனி அப்படின்றது வந்து வேலை கொடுப்பான், குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், நல்ல தொழிலை வந்து அந்தஸ்தான தொழிலை உட்கார்ற மாதிரியான நிரந்தரமான தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பான், வீடு வாங்குறதுக்கான வழிவகைப்பான், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வழிவகைகள் எல்லாமே கொடுப்பான். இது மாதிரி அந்த 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அழகான ஒரு பலனை தரக்கூடியவனாக இருப்பான். அப்போ வந்து என்னன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்றது எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அழகாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அப்போ இந்த 2026 அப்படின்றது வரைக்கும் 2026 வருஷம் வரைக்குமே இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே இருக்கக்கூடிய நிலை பெற்ற சனியாக இருப்பதனால சனியினுடைய அமைப்பு அப்படின்றது இப்படி தான் இருக்கும். சரி, 55 வயசுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கூட வந்து 25லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தொழில் பிஸி, குடும்பத்தை கவனிக்கணும், அல்லது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸில் வந்து நேரம் கிடைக்கல அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸை பண்ணாமல் விட்டாலோ அல்லது வந்து ஏதோ ஒரு சின்னதாக மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, ஒரு வார்மப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வந்து நல்லா இருக்கும். இதையே வந்து 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பல்சரி பண்ணியாகணும், வேற ஒன்றுமே கிடையாது. நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பொதுவாக 12ஆம் இடத்துக்கு கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சனி தொட்டுட்டான் அப்படின்னா உங்களுக்கு நடக்க 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 அதனுடைய தாற்பயம் குறையும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஏழரை சனிக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பரிகாரம் அப்படின்றது வந்து நீங்கள் எதிர்த்து நடக்க வேண்டியதான். நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற ஒன்றுமே இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து பெருசாக பாதிக்காது. உடல் ரீதியாக 3ஆவது சுற்றுக்கு வந்து உடல் ரீதியாக அது வந்து நுங்கு சனின்னு சொல்லுவாங்க. அப்போ உடலில் வந்து அப்போ தான் சர்க்கரை அப்படியே மெதுவாக எட்டி பார்க்கக்கூடியது, உப்பு எட்டி பார்க்கக்கூடியது, ப்ரெஷர் எட்டி பார்க்கக்கூடியது, ஏதேதோ சின்ன சின்ன வியாதிகள்லாம் சொல்கிறாங்க சார், இது வரைக்கும் நான் மாத்திரையே சாப்பிட்டதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை, இப்போ தான் போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு நடக்க ஆரம்பிங்க, சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நடக்க ஆரம்பிங்க. ஒரு 1 மணி நேரம் நடந்துட்டு வந்தீங்கனாலே இந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அதே மாதிரி சனியினுடைய நேர்மை அப்படின்னு சொல்லக்கூடியது நேரம் அப்படின்றத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. 9 மணிக்கு நம்ம வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் அல்லது டியூட்டியில் உட்காந்துடணும் அப்படின்னா அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர்கிட்ட செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, 9 மணிக்கு சீட்டில் உட்காரணும்.